ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தாவே, தப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க, நன்றியப்பா. ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபை எங்களை தாங்குவதற்காக கோடா கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு வசனத்தின் உட்கருத்தை எங்களுக்கு நீர் இதயத்திலே பதிய கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் இருதயத்திலே அசைவாடி ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். சுத்த இருதயத்தை தாங்க, நிலவரமான உங்களுடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும், அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 8லேருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் அந்த ஆகமங்கள் 5 முடித்து யோசுவாவின் புஸ்தகத்தில் 9 அதிகாரம் முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம லெந்து டேஸ் இருப்பதற்குனால 40 நாள் அந்த இயேசு பாடுபட்ட நாளை நம்ம தியானிக்க இருப்பதனால நம்ம இப்பொழுது என்ன செய்யணும், 4 சுவிசேஷத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 4 சுவிசேஷத்தில் 4 பிரசங்கம் இருக்குது. அந்த 4 பிரசங்கம் முடிச்சுட்டு திருப்பி நம்ம யோசுவாவின் அதிகாரத்துக்குள்ளே போக இருக்கிறோம். இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 சுவிசேஷத்தை ஆராயணும். 4 சுவிசேஷத்தில் இயேசுவானவர் எப்படி சோதிக்கப்பட்டு எப்படி அவர் தேவனாய் உயர்த்தப்பட்டார் என்பதை நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இதில் நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் நம்ம இதை பார்க்குறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் மத்தேயு எழுதினது. ஆனால் ஆண்டவர் தேவ ஆவியானவர் நமக்கு ஒருங்கிணைத்து அதை எழுதி தந்திருக்கிறார். இதில் எப்படின்னா, வெளிப்படுத்தலில் சொன்ன பிரகாரம் மத்தேயு சிங்கத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. சிங்க முகத்துக்கு ஒப்பாக இருக்கிற வசனங்கள், சிங்கம் கெச்சிக்கிறது போல் கெச்சிக்கிறோம் அந்த வசனங்கள். அதில் நம்ம இப்போ என்னென்னா, அது 3ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம கொஞ்சம் ஆராய இருக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்து அதில் முடிக்கிறோம். இயேசுவானவர் 40 நாள் எப்படி அவர் சோதனைக்கு உட்பட்டு எப்படி சாத்தானை ஜெயிச்சாருங்கிறத நம்ம அது பார்க்குறோம். அதாவது 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மனந்திரும்பலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பாதரட்சை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூத்துக்குடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதறையோ அவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பார் என்றான். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவ்விடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியிருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரேத்திரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினுடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி அவர் மேல் வருவதைக் கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இதில் பார்க்கும்போது எப்படின்னா, யோவான் ஸ்நானகனும் இயேசுவானவரும் நம்ம மாம்சத்தின்படி பார்த்தா அவங்க ரிலேஷன் இதாக இருந்தாங்க. சகரியாவின் மகன் யோவான் ஸ்நானன். அவன் இயேசுவானவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறான். எப்படின்னா, அவர் முன்குறித்தது யோவான் ஸ்நானகையும் இயேசுவானவரையும் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். தேவன் முன்குறித்திருக்கிறார். அதனால தான் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, மனந்திரும்பலுக்கேற்ற ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். மனந்திரும்புதல், அதாவது மனந்திரும்புதல், தேவன் வைக்கும் விசுவாசம். இதில் எப்படின்னா, மனம் திரும்பி ஜலத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் யோவான் ஸ்நானன் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் சொல்கிறான் எப்படின்னா, என்னிலும் வல்லவர் இருக்கிறார், அவருடைய பாதரட்சை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவருடைய பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அவன் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இயேசுவை பிரதிபலித்து சொல்கிறான், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பரிசுத்த அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பான்னு சொல்கிறான்.
தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியாலை சுட்டெரிப்பார். கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்ப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் நம்ம இயேசுவானவர் தான் எல்லாத்துக்குமே காரணம். எல்லாமே அவர் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. தூற்றுக்கூடைன்னா ஒரு ஒரு தானியத்தை நெல்லை எடுத்து விடும்போது களத்தில் வீசுறது தான் தூற்றுக்கூடை. அந்த தூற்றுக்கூடை வந்து பதற பூரா தூர தள்ளிடும். அந்த காற்று பதற பூரா தூர தள்ளிடும். கோதுமை மட்டும் மணி மட்டும் என்னச்சான்னா அந்த நெல் மூட்டைகளை போய் களஞ்சியத்திலே சேர்க்கப்படும். அந்த இது எக்ஸாம்பிளை வச்சு அவன் சொல்கிறான். தூற்றுக்கூடை அவருடைய கையில் இருக்கிறது. அவர் தமது களஞ்சியத்தை நன்றாய் விளக்கி சுத்தம் பண்ணி தன்னுடைய களஞ்சியத்தை அந்த தானியம் சேர்க்கப்படுற களஞ்சியத்தை சுத்தமாக விளக்கி பதரையோ அவியாத அக்கினினால் சுட்டெரிப்பார். அவன் பதர் அப்படின்னு சொல்லுவான் சில நாட்டில். பதர்னா எப்படி? அதில் மணி இருக்காது. அது பதற்குள்ள மணி இருக்காது. அந்த மணின்னா என்னென்னா அது உயிரை கொடுக்கும். திருப்பி கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாது என்றால் தனித்திருக்கும், சித்தரே ஆனால் மிகுந்த பலனை கொடுப்பது என்று இயேசுவானவர் சொல்லுவார். யாரை பார்த்து? அந்த கிரேக்கர் சொல்லிவிடுவார், அர்த்தத்தை சொல்லிவிடுவார். ஏன்னா நான் மரித்து என்னுடைய ஜனங்கள் அவர்களோடு நான் வாசம் பண்ணுவேன், அவர்களோடு நான் உயிர்த்தெழுந்து அவர்களோட வாசம் பண்ணுவேங்கிறதுக்காண்டி தான் கோதுமை மணி நிலத்திலிருந்து சாகாரிந்தால் தனித்து இருக்கும், செத்ததே ஆனால் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவர் உயிர் இறந்த நாளத்தான் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டதுனால நாம் எப்படினோம் அவருடைய பிள்ளைகளாய் கனி கொடுக்குறோம். அவருடைய பிள்ளைகளாய் நம்ம வளர்ந்துருக்குறோம். இப்போ அதை தான் சொல்லுவோம். இவருக்கு கொஞ்சம் முன்னடையாளமாக யோவான் மாற்றி சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டியார். பதர் அதில் மணி இல்லை, அதில் ஜீவன் இல்லை. கோதுமை மணிக்குள்ளே ஜீவன் இருக்குது. அது களஞ்சியத்தில் சேர்ப்போம். அது திருப்பி வயலில் போட்டால் அது முளைச்சிடும். அதில் இருக்குன்னா அதில் உயிர் இருக்குது உள்ள. அதே போல் நம்ம கிறிஸ்துவின் உயிர் நம்மளோட தான் இருக்கிறது. நம்ம என்ன சொன்னால் கனி கொடுக்குற பிள்ளைகளாய், அதாவது அவருடைய மணி கொடுக்குற பிள்ளைகளாய் கனி கூட வாழ்வோம் என்று சொல்கிறான். அப்போது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவ்விடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியிருக்க, நீர் என்னத்து வரலாமா? யோவானுக்கு எல்லாம் தெரியும். இயேசுவானவர் அந்த பிதாவானவர் சொல்லியிருக்கிறார். தேவனாய கர்த்தர் ஆனார் முன்ன கூட்டி எனக்கு முன்பாக தூதனை அனுப்பின்னு சொன்னார். யோவான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு வருவேனா, யோவான் அவனுக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியா இருக்க, நீர் என்னிடத்து வரலாமா? யோவான் கூட யார்கிட்ட ஞானஸ்தானம் பெறணுமா? இயேசுவான்கிட்ட ஞானஸ்தானம் பெறணுமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தன்னை தாழ்த்தி இயேசுவானாரை உயர்த்தி தான். இதுதான் உண்மையான அன்புங்கிறது. இவர் தேவன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டு குட்டி அப்படின்னு சொல்லுவார் யோவான் சொல்லுவார். அப்போ இதில் என்னென்னா இவன் முழுவதும் அறிஞ்சவன் யோவான் ஸ்நாகன். யோவான் அவருக்கு தடை அதாவது இயேசுவனுக்கு பிரேத்திரமாக இப்பொழுது இடம் கொடு. எப்போ நான் உன்னோட கூண்டாள் தான், இப்பொழுது இடம் கொடுன்னு சொல்கிறார். இப்பொழுது ஞானஸ்தானம் பெறுவதற்கு உலகப்புறமான நமக்கு ஞானஸ்தானம் பெறணும். அதுக்கு முன்னடையாளமாக வந்தவர்னால தான் இயேசுவானவர். அதனால தான் நீ என்ன சொல்கிறாருன்னா இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. நமக்கு ஏற்றதாக இருக்குன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? இயேசுவானவர் சொன்னால் அவரையும் சேர்த்து சொல்கிறாரு. நமக்கு ஏற்றதாக இருக்கிறதுன்னா அவரையும் சேர்க்குறது. யோவான் ஸ்நானன் தலை வெட்டப்படுகிறது. அவர் ரத்தத்தை சிந்தி இரத்த சாட்சியாய் மறிச்சிட்டார். ஏக்காண்ட இயேசுக்காண்டி அவர் என்னதான் இரத்த சாட்சியாய் மறிச்சிட்டார். அப்படியே அவருடைய சிரச்சேதம் பண்ணப்பட்டது. ஏன்னா அவன் பிலிப்பு மனைவி வச்சிருக்குன்னு சொன்னதுனால அவனை சிரச்சேதம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இவர் என்ன சொல்வார்னா சிலுவையில் ஆணி அடிக்கப்படுறதுன்னு இவருக்கு முன்ன கூட்டி தெரியும். அதனால தான் இவர் நமக்குங்க இந்த வார்த்தையை சேர்த்துருக்கிறார். எப்படின்னா இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். நமக்கு ஏற்றதாக இருக்கிறார். நமக்கு நாம் இறங்கி போய் அப்படின்னு சொன்னால் எல்லாம்னா பன்மையில் இருக்குது. இவர் வேற அவர் வேற தான். ரெண்டு பேரும் ஒரே தான் செய்து முடிக்கிறாங்க. ரெண்டு பேருடைய இவருக்கு ரத்தம் சிந்தி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொள்கிறார். ரத்தத்தை சிந்தினார். அவனுடைய சிரச்சேதம் பண்ணப்பட்டது. நமக்கு ஏற்றதாக இருக்கிற நீதி நமக்கு ஏற்றதாக இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அவர் சொன்ன உடனே நமக்கு ஏற்றதாக இருக்கணுன்னே அவன் என்னன்னா இது தேவனுடைய நீதி. இயேசுவனை சொன்னால் அது மாற்றமே இல்லைங்கனால அவன் ஞானஸ்தானம் கொடுக்குறான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று இடம் கொடுத்தான். அவருக்கு ஞானஸ்தானம், இயேசுவானவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யார்? யோவான் ஸ்நானகன். இயேசு
ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அவர் ஞானஸ்தானம் ஜலத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் மனுஷனாய் வந்துறதுக்கு முன் அடையாளமாக தேவ ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்னா அதாவது பரிசுத்தப்படுவதற்காக. அவர் பரிசுத்தத்தில் பிறந்தவர் தான். திருப்பி அவருக்கு ஞானஸ்தானம் தேவையா? நமக்கு முன்மாதிரியாக இருப்பதற்காண்டி அவர் என்ன செய்றாருன்னா அவரே ஞானஸ்தானம் பெற்றார். ஜலத்தில் மூழ்கி அவர் ஞானஸ்தானம் பெற்றார். அதாவது 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அவருடைய சரித்திரம் நம்ம பைபிளில் இல்லை. எப்படின்னா நம்ம மனுஷன் அப்படி எழுதியாச்சுன்னா அந்த சரீரப்பிரகாரமாக அவரை தேடுவாங்க. அன்றியும் நாம் மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறிந்திருந்தோம்னால் இனி ஒருபோதும் மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறியோம் இருக்கு. அவரை அதை நம்ம அந்த அசிபாரத்தை நம்ம போடக்கூடாது. நம்ம வளர்ந்தாச்சு. அதனால தான் ஆவியானவர் நமக்கு அதை எழுதுறார். 30 வயசுக்கு மேலே தான் இந்த சரித்திரம் ஒரு 3.5 வருஷ ஊழியத்தை தான் அந்த ஆவியானவர் நமக்கு 4 சுவிசேஷத்திலையும் எழுதி தந்திருக்கிறார். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல தம்மேல் வருவதை கண்டார். தேவ ஆவி புறாவை போல தம்மேல் வருவதை கண்டார். இயேசுன்னு போட்டிருக்குல்ல, இயேசு. அப்போ எழுதுறது யாரு? தேவ ஆவியானவர் நமக்கு எழுதுறார். இயேசு அவர் மனுஷன் அப்படிங்கிற போல மாம்சத்தில் வந்து நம்மளை மீட்டுக்கொள்வதற்காக மனுஷனுங்கிறதுக்காக தான் இயேசு அந்த பதத்தை யூஸ் பண்ணுறார். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் தம்மேல் வருகிறதை கண்டார். தேவ ஆவி, தேவனோட ஆவி அவருக்கு அதுக்கு பிறகு தான் கிடைக்குது. அதுக்கு முன்னால் ஞானஸ்தானம் பெறதுக்கு முன்னால் தேவனுடைய ஆவி அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனாலும் அது வெளிப்படும் தன்மை வந்து எப்படின்னா அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே தான் வானத்திலிருந்து அந்த தேவ ஆவியானவர் வர்றார். தேவ ஆவியானவரை தேவனுடைய ஆவி அது மனுஷனால் கிரகிக்க முடியாது. அவர் வந்து ஒரு ஆழ்த்தத்துவம் கிடையாது, அவர் ஒரு இது கிடையாது. தேவ ஆவியானவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் அவருக்குள்ளே இயேசுவனருக்குள்ளே இயேசு என்ற சரீரத்துக்குள்ளே அவர் வந்தார். அதான் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, அன்றின்னா அப்பொழுதே, அன்றியும் அது ஒரு முக்கியமான அன்றியும் கூட நம்ம ரொம்ப ஆழத்தில் யோசிக்கணும். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன். தேவனுக்கு குமாரன் குமாரத்திகளும் நாம தான் இருக்கிறோம். அவருக்கு பிள்ளை குட்டியெல்லாம் கிடையாது. இயேசுவானவருக்கு பிள்ளை குட்டி அதெல்லாம் கிடையாது. ஒரே தேவன் தான். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்போ அந்த சத்தம் சொல்லுது, அவரை சொல்லுது, அவரை தேவன் என்று முத்திரிப்பதற்காக அந்த வார்த்தை யூஸ் பண்ண. அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன். நேசகுமாரன் எப்படி? ஒரே பேரான குமாரன். தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும். அந்த ஒரே பேரான குமாரன் தான் நேசகுமாரன் போட்டிருக்கு. நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவர் என்னுடைய வேலையெல்லாம் அவர் செய்து முடிப்பார், இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு கொள்வார் அப்படிங்கிற அடையாளம் தான் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்ததுன்னா அப்போ அதுக்கு வந்து என்னென்னா உரைத்தது, அது ஒரு சத்தம், அவருடைய வேலை செய்யுது. நம்ம அதுதான் அங்கே கடவுள் இருந்தார், இவர்கிட்ட கடவுள், இவருக்கு கடவுள் தேவனுக்கு இயேசுக்கு இருந்த சரீரத்துக்குள்ளே அவர் முழுதும் இருந்தார். வானத்திலிருந்து அந்த சத்தம் உண்டாகி, அந்த சத்தம் தேவன் இங்கே தான் இருக்கிறாரு. ஆனாலும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் ஐடென்டிஃபை பண்ணுறது, இவரில் பிரியமாக இருக்கிறேன். இது வந்து ஞானஸ்தானம் பெற்ற உடனே கரையேறினோடனே இந்த சத்தம் உண்டாச்சு. இதே சத்தம் எப்படி பண்ணால் அவர் மலையில் போய் அந்த ஜெர்மனி மலையில் இருக்கும்போது பேதுரு யாக்கோபு யோவான் 3 பேரையும் அவர் கூட்டி மலையில் போய் ஜெகும்போது அங்கே ஒரு வண்ணானாலும் வெளுக்கப்படாத வெண்வஸ்திரம் அவருக்கு வந்துச்சு. அப்போ வந்த உடனே அவன் எழுதுறான், நம்ம இவர் சொல்கிறாரு, நம்ம என்னது பேதர் சொல்கிறான், இங்கே இருக்கிற நல்லது உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு 3 கூடாரங்கள் போடுவாங்கிறாரு. அந்த 2 தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் மோசேயும் எலியாவும் அங்கே காணப்பட்டு என்ன சொல்கிறாருன்னா நீ பூலோகத்தில் இவர் நிறைவேற்ற போகிற காரியங்களை பூரா சொல்கிறாங்க. அந்த தேவ பருவத்தில் அப்பவும் அந்த சத்தம் உண்டாகி இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன், ஒரு மேகத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் உண்டாகின்னு அவங்க எழுதுகிறாங்க. அதே சத்தம் தான் இப்போது முன்னாடி இது வந்திருக்கு. இவர் என்னுடைய நேசகுமாரனை ஐடென்ட் பண்ணுது, அங்கேயும் இதே ஐடென்ட் பண்ணுறது. அவன் பேதுரு பரிசுத்த பருவத்தில் இருக்கும்பொழுது இதை நேராக பார்த்தான், பிதாவினுடைய தன்மையை அவன் நேராக புரிஞ்சுக்கிட்டான் என்று உரைத்தது. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. இதோட அந்த அதிகாரம் முடிஞ்சிட்டு இதுக்கு அடுத்தால தான் நம்ம தியானிக்கக்கூடியது இயேசுவானுடைய பாடுகளை நம்ம பார்க்க போகிறோம்.
4ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு, அப்பொழுது இந்த எல்லாம் இந்த சத்தம் சொல்லி முடித்த உடனே, அப்பொழுதுன்னா அந்த பொழுதே ஆவியானவருக்கு வேலையை கொடுத்தாச்சு. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர் அவரோடு இருக்கனால பிசாசை ஜெயிக்கணும். அதனால் என்ன செய்யணும்? நீ வனாந்தரத்துக்கு போ, தனிமையிலே அவரை அனுப்புறதுக்காண்டி எழுதியிருக்கிறார். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்தரத்துக்கு ஆவியானவர் ஏவி இவர் என்ன வரணும்னா பிசாசை ஜெயித்து வரணும். அதனால் இவர் வனாந்தரத்தில் போய் போகிறாரு. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிட்டு. ஒரே வரியில் எழுதி முடிச்சிட்டார் ஆண்டவர். எப்படி? அவர் இரவும் பகலும் 40 நாள், ஒரே வேர்ட்ஸ் தான். அந்த 40 நாள் உபவாசம் இருந்து அவருக்கு பசி உண்டாயிட்டு. 40 நாளில் இப்போ நம்ம உபவாசம் இருக்கிறோம், சில கடைப்பிடிச்சு நம்ம உபவாசம் இருக்கிறோன்னு நம்ம சரீரத்தை ஒடுக்குறோம். பழைய ஏற்பாடில் அந்த 40ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த 40ங்கும்போது அது யோனா இன்னும் 40 நாளில் இந்த நினிவே பட்டணம் அழிஞ்சு போன்னு சொல்லுவான். அப்போ 40 நாளில் நினிவே பட்டணம் அழிஞ்சுதா? அழியலை. அவன் நோவா தேவன் அவங்க மேல் மனதுருகி அவங்க உபவாசம் இருந்ததுனால அவங்கள அழிக்கலை. நினிவேயின் பாரம் அதுக்கடுத்தால தான் வருது. 40 நாள் அது யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமெல்லாம் உங்களுக்கு வேறு அடையாளம் கொடுக்கப்படுவது இல்லை அப்படின்ட்டு அது சொல்கிறார். அப்போ 40 நாளுங்கும்போது அவங்க என்ன சொன்னால் ஆண்டவர் தனிமையில் இருந்து உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்து சாத்தானை ஜெயிப்பதற்காக அவர் என்ன செய்கிறாருன்னா உபவாசம் இருந்து சரீரத்தை ஒடுக்கி வேண்டுதல் செய்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிட்டு. 40 நாள் கழித்த உடனே அவருக்கு என்ன சொன்னால் பசி உண்டாயிட்டு. பசி இப்போ ஒரு 3-4 மணி நேரம் 5 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னாலே நம்மளுக்கு என்ன சொன்னால் பசி உண்டாயிரும். இவர் 40 நாள் தன்னை ரொம்ப தேவனுக்குள் நீதியாகும்படி அவர் உபவாசம் இருந்து அந்த 40 வருஷம் எகிப்தி ஜனங்கள் வந்தாங்க பாலைவனத்தில். 40 நாள் 40 வருஷம் பிரயாணப்பட்டாங்க. அந்த 40ங்கிறது முக்கியமானது. அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளுங்கிற மாதிரி எகிப்தியர்களுக்கு அந்த 40 நாளை செய்து முடிக்கிறார். அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கு சொல்லும்படி என்றான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, சோதனைக்காரன் யார்? பிசாசானவன் தான் சோதனைக்காரன். அவன் தான் அந்த காலத்தில் நம்மளை சோதிக்க வருவான். தேவன் ஒருவரையும் சோதிப்பறவர் அவனவன் தன் இச்சின்படி சோதனைக்கு உட்படான்னு சொல்லி யாக்கோபில் எழுதின நிருபத்தில் இருக்குது. அதனால் இயேசுவானவரை சோதிக்கிறதுக்கு சாத்தான் வரான். இந்த உலகத்தில் நம்மளை சோதிக்கிறதுக்கு யார் வருவான்னா சாஸ்தான் வருவார். ஆண்டவர்கிட்ட அனுமதி பெற்று தான் வருவான், சொந்தத்தில் வர முடியாது. ஏன்னா யோபுக்கிட்ட அவர் தேவனிடத்தில் அனுமதி பெற்று தான் வந்தான். வந்து என்ன செய்றான்னா அவரை சோதிக்கிறான். 2 அதிகாரத்தில் அவனுடைய சோதனை எல்லாம் ஜெயிச்சிட்டான். சோதனையில் அவர் ஜெயிச்சிட்டான். அவனுக்கு 2 ட்ரிப்பு தேவ சன்னதியில் வந்து பிசாசானவனை கேட்குறான். அவரை கேட்குறான், அவனுக்கு நீர் எல்லாம் கொடுத்ததுனால தான் அவன் தூஷிக்காமல் இருக்கிறான், நீர் அவனுடைய உயிரை தொடுன்னு சொல்லிட்டு 2வது சொல்கிறான். அப்போ அவன் சொன்னா, நீ அவன் உயிரை தப்பு விடு, அவனுடைய சரி அவனை சொல்கிறேன்னு சொன்னோடனே அவன் எல்லாமே உடம்பு பூரா ரணமாயிட்டு, ஜீவன் எல்லாம் அப்படியே அவனுக்கு இதாயிட்டு. அவன் அதுக்கு பிறகு தான் சோதனைக்காரனுக்கு அப்போ அதுக்கு பிறகு அங்கே இடம் இல்லை. 2 ட்ரிப்பு தான் அவன் சோதிச்சுட்டு அவன் சரியாக அவன் பிள்ளைகளை கொண்டுறான். அவனுடைய என்ன எல்லா பொருட்களையும் அவனுடைய எல்லா ஆஸ்திகளையும் அழிச்சிட்டு போயிருந்தான், சரீரத்தையும் அழிச்சிருந்தான். அவர் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டான். அதுக்கு பிறகு தான் இவங்க அந்த 3 பேர் வராங்க. 3 பேர் வந்து தான் அவங்க இவனை அதிகமாக சோதனைக்கு உட்படுத்துகிறாங்க. யார்? அவனை யோபினுடைய சிநேகிதர். அதுக்கு பிறகு அவன் என்ன செய்யறா பிசாசு டைரெக்டாக சோதிக்க விட்டுட்டான். அதே போல் புதிய ஏற்பாடில் இவனுக்கு சோதனை முடிஞ்சிட்டு 3 சோதனை. அதுக்கு பிறகு என்ன செய்யறா பரிசேயர் சதிசேகர் வேத பாருனால ஆண்டவருக்கு சோதனை நிறையா வருது. அப்போ அது எல்லாமே ஜெயிக்கார். அதுலேயும் லாஸ்ட்டில் யோபில் கடைசியில் அவன் ஜெயிச்சுட்டு வந்து சொல்லுவான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுவான். இயேசுவானவரை முன் அடையாளமாக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்மா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு என்னென்னா மீட்பருங்கிறத அவன் அந்த மீட்பருங்கிறதுல அதில் என்ன செய்யணும்னா உயிரோடு இருக்கிறார் என்பது விசுவாசமும் அதில் இருக்கிறது. அதனால் அவன் யோபனுடைய புஸ்தகம் நம்மளுக்கு முன்னோக்கு நல்லா படிக்கக்கூடிய புஸ்தகம் யோபின் புஸ்தகம். யோபு புஸ்தகம் முன்னால் எழுதினது. அதனால் யோபின் புஸ்தகத்தை நம்ம
அவன் யோபு யேசுவானவர் பார்க்கல, ஆனாலும் அவன் என் மீட்பர்னு சொல்கிறான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னது வந்து விசுவாசத்துலாம் சொல்கிறான். அவர் கடைசி நாள் பூமி மேல் நிற்பார் என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொல்லுவான். அப்போ என்ன தீர்க்க தரிசனமாக சொல்கிறான். அது கருங்கலில் எழுதப்பட்டு வெள்ளி எழுத்துக்களால் பதிக்கப்பட்டால் நலமாக இருக்குன்னு சொல்கிறான். முன்னக்கூட்டி சொல்கிறான். சோதனையெல்லாம் ஜெயிச்சும் போது அந்த வார்த்தை சொல்கிறான். அது பாதி அதிகாரத்தில் இருக்குது. இப்போவும் ஆண்டவருக்கு நினச்சாருன்னா ஒரு முதல் சோதனை எப்படின்னா, சோதனைக்காரன் அவனுக்கு வந்து நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் என்ன. அவன் உள்ளத்துலேருந்து தான் சொல்லுவான். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் அவனுக்கும் வந்து என்ன செய்யணும்னா, அவனுக்கு தெரியுமா அவன் சிருஷ்டி, அவன் உண்டாக்கப்பட்டான், அவன் கடவுள் அல்ல, அவன் கேர்பின் தான், ஆனால் கடவுள் அல்ல. ஆனாலும் அவனுக்கு சோதனைனால சொல்கிறேன், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் என்றார். இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் என்றார். அவர் பிரேத்திரம் மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நான் எப்பா அந்த அப்பத்தை நான் உண்டாக்கிடுவேன். அவர் தேவத்துவத்தை பயன்படுத்தவே இல்லை. அவர் மனுஷனாக இருந்தார், தேவனாகவும் இருக்கிறார். ஆனாலும் அவர் தேவத்துவத்தை பயன்படுத்தலை. பிசாசு சொன்னதுனால அவன் தேவனுடைய குமாரனை காட்டியிருக்கலாம், ஆனால் அவர் காட்டலை. ஆண்டவர் சொல்ல மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, அப்பம் சாப்பிட்டு பிழைச்சதினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நீ அப்படி சொல்கிறாளப்பா, இது என்னை தேவனுடைய குமாரன்னு நீ விசுவாசிக்கலை. தேவனுடைய குமாரன்னு அவனுக்கு தெரியும், ஆனாலும் நீ குமாரனை ஆனால் அப்படின்னு அவர் ஒரு கேள்வி போட்டு அவன் சொல்கிற மாதிரி சொல்கிறான். ஆண்டவர் உடனே அவனை சிம்பிளாக ஜெயிக்கிறார். தேவனுடைய குமாரனால் புறப்பட்டு நீ அவருக்கு பிறப்பு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லைப்பா. நீ கல் அப்பமாக்கு லேசான காரியம், ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம். மனுஷனுக்கு தான் கஷ்டம். அவர் உண்டாக்கப்படுதுன்னா உண்டாகிடும். தேன் வரும்னா தேன் வரும், என்ன வருமோ சொன்னால் வரும். ஆனால் அதை யூஸ் பண்ணலை. தெய்வத்துவத்தை அவர் யூஸ் பண்ண இருக்கு. ஆனால் தேவன் தான் அவர், ஆனால் யூஸ் பண்ணக்கூட அவர் தன்னையே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து வந்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் அவனை ஜெயிச்சார். உபாசம் இருந்த பிறகு அவரை ஜெயிக்கிறார் பிசாசை. வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இவன் என்றான் போட்டிருக்கோம், என்றார்னு எழுதுவார் ஆண்டவர். அப்போ ஆவியானவர் கூட இயேசுவானவருக்கு கனத்தை கொடுத்து எழுதுறார். அவன் சாத்தானை என்றார் அப்படின்னு. அப்போ கனம் எவ்வளவு பார்த்தீங்களா? தேவனை அவர்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. தேவன் அவர் பரிசுத்தர். அவருக்கு நம்ம நினைச்சோம் கனம் கொடுக்கணும், மகிமைப்படுத்தணும். பிழைப்பான் என்றார். அப்பொழுது பிசாசு உடனே இது முடிஞ்ச உடனே இந்த 40 நாள் முடிஞ்ச உடனே டக்குன்னு அவனை சோதனை பூரா ஜெயிக்கிறார். அதுக்கு பிறகு தான் அவர் ஊழியத்துக்கே வர்றாரு. அப்பொழுது பிசாசு பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பிற்கின் மேலே நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதலுக்கு உம்மை குறித்து கட்டளிடுவார், உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இது சங்கீதத்தில் இருக்குது. அது பிசாசுக்கு தெரியுது, சோதனைக்காரனுக்கு தெரியுது. இந்த வசனம்லாம் படிச்சிருக்கான், நல்லா அவனுக்கு படித்ததுனால வசனத்தின் மூலமாக திருப்பி சோதிக்கிறான். எப்படின்னா, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பிரிக்கின் மேல் அவரை நிறுத்தி, தேவாலயத்தின் மேலே கொண்டு போயிட்டான், கோபுரத்துக்கு மேலே கொண்டு போய் அவரை சோதிக்கிறான். நீர் தேவனுடைய குமாரனை ஆனால், இப்பவும் அவர் என்ன செய்யறாருன்னா நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தான் சொல்கிறான். சோதிக்கிறான் பிசாசு, ஆண்டவரை சோதிக்கிறான். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா தேவனுடைய குமாரன்னு குதிப்பாரா? குதிக்க மாட்டார். அவர் எல்லாத்தையும் அறிஞ்ச மனுஷனாய் வந்ததுனால தேவத்தை அவர் யூஸ் பண்ணலை. ஏன்னா சிலுவையில் ரத்த சிந்த வந்திருக்கிறார். அதனால் என்ன சொன்னால் முழுவதும் தாழ்த்தினார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனில் உங்களுடைய தம்முடைய தூதலுக்கு உண்மை விடுத்து கட்டிடுவார். தூதருக்கு கட்டளிடுவார் சொன்னார். தூதன் வந்து எப்படின்னா ஒரு நிமிஷத்தில் தள்ளிடுவான். வண்டிக்குள்ளே வீலுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் தள்ளிடுவான் தூதன். தூதர் அவர் சுற்றி பாளையம் இறங்கி, நம்மளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 2 தூதன் இருப்பான். அவன் பின்னாலே வந்துட்டு இருப்பான். ஒரு ஆபத்து இல்லாமல் நம்மளை காத்துக்கிட்டது யார்? தூதன் தான். ஆனாலும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு தூதன் அவரை பின்னால் இருப்பாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் தூதன் கையில் ஏந்தி கொண்டு தூதலுக்கு உம்மை குறித்து கட்டளிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது. அவன் உண்மையாக சொல்கிறான் சாச்சு, ஏந்தி கொண்டு தான் போவாங்க யூதர்கள். ஆனாலும் அவர் மாம்சத்தில் வந்ததுனால அவனை ஜெயிக்கார். என்ன செய்யறா? வசனத்தின் மூலமாக ஜெயிக்கிறார். அதற்கு இயேசு உன் தேவனாய கர்த்தரை பயிற்சி பாராதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறதே என்ற. அவன் தேவனாய கர்த்தரை பயிற்சி பாராதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறார். அப்படி எழுதியிருக்குப்பா. அவரை சோதிக்கக்கூடாது.
ஆண்டவர் நம்மோட இருக்காரா இல்லையான்னு நம்ம என்ன செய்யணும், சோதிக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மோட தான் இருக்கிறாரு. பிசாசு இல்லை இல்லைன்னு சொல்லுவான், கிடையாது. தேவன் நம்ம இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார், நம்முடைய உள்ளத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். அதனால நம்ம என்ன செய்யணும், பிசாசை என்ன செய்யணும், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி அவனை என்ன செய்யணும், துரத்தணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடிப்போன்னு தான் பைபிளில் எழுதியிருக்காரு ஆண்டவர். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இயேசுவார் உலகத்தையும் சவத்தையும் சிருஷ்டித்த தேவனை என்ன வணங்க, அவரை வணங்க சொல்கிறான். அப்போ என்ன செய்வாருன்னா, ஆண்டவருக்கு தெரியுமா, எல்லாம் தெரியும். அவருடைய உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் தேவன் உண்டாக்கினது. ஆனால் இவன் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குது என்று இன்னொரு அதிகாரத்தில் எழுதுவான். அப்படி எழுதுவார் ஆவியானவர் அவனுக்கு. அதனால அவன் அப்படி சொல்கிறான். எல்லாமே அவனுக்கு கொடுத்துருந்தார் ஆண்டவர். அவனால் சிருஷ்டிக்கும் வல்லமை மட்டும்தான் கிடையாது, சிருஷ்டிகர் வல்லர் அவருக்கு, ஆண்டவருக்கு மட்டும்தான் சிருஷ்டிகர். அந்த சிருஷ்டிகர் மாம்சத்தில் வந்தார். அதை அவன் ரொம்ப சோதனை பண்ணி பார்த்து இப்போ என்ன வணங்குன்னு அப்படின்னு சொல்கிறான். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். வசனத்தின் மூலமாக தான் அவனை வீழ்த்த முடியும். நீ சொந்தத்தில் போய் வீழ்த்த முடியாது. அவன் எல்லாம் படிச்சிருப்பான், வேத அறிவு உண்டு, அவனுக்கு எல்லாம் செய்வான். ஆனால் வசனத்தின் மூலமாக அவனை வீழ்த்தும் பொழுது அவன் ஓடிடும், அவனுக்கு இடமே கிடையாது. அவன் உண்டாக்கப்பட்டவன். நாம் யாரை வணங்குறோம், சிருஷ்டி கர்த்தரை வணங்குறோம். நம்ம சிருஷ்டி எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவனை நம்ம வணங்குறோம். அவர் மாம்சத்தில் வந்தார் என்று நம்மளுடைய விசுவாசித்து அவரை நம்ம அறிக்கை செய்து அவரை நம்ம எப்பொழுதும் தொழுது கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு இருக்கிறார். அப்பொழுது சாத்தானுக்கு அங்கே இடமில்லை. அதனால தான் அவர் சொல்கிறார், அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறது. என்றும் ரெண்டாவது சொல்லலை, என்று. இது முக்கியமானது. ஆண்டவர் ஒருவருக்கு தான் நம்ம ஆராதனை செய்யணும். மனுஷனுக்கு ஆராதனை செய்யக்கூடாது. ஆண்டவரை மட்டும், நம்ம ஆண்டவராகிய இயேசு ரட்சகரை மட்டும்தான் நினைச்சோம் நம்ம ஆராதிக்கணும். அவரே சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டவர். அவர் தேவாதி தேவன். அதனால் அவர் தம்மைத்தான் தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக இருக்கும் பொழுது பிசாசானவனை ரொம்ப ஜோதிச்சான். ஆனால் ஆண்டவர் அவனை லேசாக ஜெயிச்சிட்டார். ஆராதனை செய்வன் எழுதியிருக்கிறது. அப்பொழுது பிசாசான் அவர் விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பார்த்தீங்களா, உடனே தேவதூதர்கள் வந்துட்டாங்க, அவருக்கு பணிவிடை செய்தார். தேவதூதரும் அதிகாரங்களும் அவர்களுடைய, அவர் சூழ்ந்து என்னதுன்னா தேவதூதர்கள் தான் இருக்காங்க. இப்போ நம்மளை சூழ்ந்து எப்படி இருக்கா, தேவதூதர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் பார்க்க முடியாது. பிசாசானுக்கு தெரியும் இவனுடைய விசுவாசம் என்ன அளவு இருக்குது, கர்த்தருடைய எவ்வளோ ஐக்கியம் இருக்கணும், விசுவாசம் கெடுக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அது பூரா பண்ணுவான். ஆனாலும் ஆண்டவர் நம்மளோட இயேசுவானவர் இருக்கார். நமக்காக அந்த 40 நாள் அவர் உபவாசம் இருந்து ஊழிய செய்து இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். இன்னும் அதிகாரத்தில் அதை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அப்பொழுது பிசாசான் அவர் விட்டு விலகி போனார். உடனே தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இதோட அந்த மத்தேயு அதிகாரத்தில் உள்ளது இயேசுவானுடைய சோதனையை நம்ம பார்த்துட்டோம். அவர் திருப்பி 3 வருஷம் ஊழியம் செஞ்சு நம்முடைய ரத்தத்தை சிந்துறார். இதை நம்ம குறுகிய காலத்தில் 40 நாளைக்குள்ளே நம்ம இதை ஆராய்ச்சி அதை முடிக்க போகிறோம். ஒரு பாடல் பாதி நிறைவு செய்கிறோம். பாவநாசற்பட்ட காயம் நோக்கி தியானம் செய்வது ஜீவன் சுகம் நற்சகாயம் ஆறுதலும் உள்ளது. இரத்த வெள்ளம் பாய்ந்ததாலே அன்பின் வெள்ளமாயிற்று. தெய்வநேசம் ஆதினாலே மானிடர்க்கு தோன்றிட்டு. ஆணி பாய்ந்த மீட்பர் பாதம் தஞ்சம் என்று நற்றினேன். அவர் திவ்ய நேசமுகம் அருள் வீச காண்கிறேன். பாசத்தால் என் நெஞ்சம் பொங்கி துக்கத்தால் கலங்குவேன். அவர் சாவால் துக்கமாறி சாகா ஜீவனடைவேன். சிலுவையை நோக்கி நிற்க
உமதருள் உணர்வேன். தீர்த்தரத்தம் நெஞ்சில் பட சமாதானம் பெறுவேன். அவர் சிலுவையடியில் நிற்பதே மாபாக்கியம். சோர்ந்த திருமுகத்தினில் காண்பேன் திவ்ய உருக்கம். உம்மை நான் கண்ணார காண விண்ணில் சேருமளவோ. உம்மை ஓயா தியானம் செய்ய என்னையே வியருளும். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, மட்டும் வசனங்களை தியானித்த ஆண்டவரே, இது எங்களுக்காக 40 நாள் ஆண்டவரே உண்மையே நீ தியாகமாக தந்து ஆண்டவரே சாசனை ஜெயித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நாங்களும் 40 நாள் ஆண்டவரே உண்மை பற்றி அறிவிலே வளர எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா செபிக்க. எங்கள் தேவனை நாங்கள் தடவியாயிலும் கண்டுகொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன்ப்பா. சுத்த இருதயத்தை தாங்க. இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். தேவாவியானவர் அவரை சூழ்ந்திருந்து அவளை பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறேங்க. தாவே தேவதூரில் வந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள் என்று பார்க்கணும் ஆண்டவரே. எங்களுக்கும் உங்களுடைய தூதர்களை அனுப்பி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சகல தேவைகளை சந்தித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.